டே அமைதிடா, வாயாடி வர்றான்டா. ஐயோ, அவங்கிட்ட வாயை கொடுத்தா அவ்வளவுதான். ஏய் சீக்கிரம் குதிங்கடா. எதுக்கு நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க? இவங்கெல்லாம் பயப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய உருவம் இல்லையே. வாப்பா டிங்கு, எப்படி இருக்க? இருக்கேன். என்னப்பா சலிப்போட பேசுற? ஆமா தாத்தா, என்ன பார்த்தா ஏன் தான் எல்லாரும் பயந்து ஓடுறாங்கன்னே தெரியலையே. ஆஹா, அதுவா? நீ எல்லார்கிட்டயும் வாயாடுற இல்ல, அதனால தான். என்ன தாத்தா, கண் இருக்கு பாக்குறோம், வாய் இருக்கு பேசுறோம், இதுல என்ன தப்பு? சரிப்பா, நான் போயிட்டு வரேன். என்ன தாத்தா நீங்களும் போறீங்க? ஆமா டிங்கு, நான் என்னப்பா செய்யறது? அவசரமான ஒரு வேலை இருக்கு. நாம இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். சரி தாத்தா. நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? இல்லை நாங்களே செஞ்சுக்கிறோம். சரி, அப்போ முட்டையிலேருந்து ஆமை வந்துச்சா இல்ல ஆமையிலேருந்து முட்டை வந்துச்சா? என்ன முழிக்கிறீங்க? பாத்தியாடா கிண்டல, இவனை திருத்தவே முடியாதுடா. என்ன டிங்கு, காலையிலேருந்து ஆளையே காணும்? ஏன், என்ன விஷயம்? ஆமா, உன்னே எல்லாரும் வாயாடின்னு சொல்றாங்க. பொறாம? புரியலையே. அவங்களுக்கு பேச முடியல, நான் பேசுறேன்னு பொறாம. ஓஹோ, உனக்கு தண்ணியில நீந்துறது என்ன கஷ்டமா? இல்லையே. அது போலதான் எனக்கு பேசுறதுல கஷ்டமே இல்ல. இருந்தாலும் பேசுறது சுலபம், நீந்துறது தான் கஷ்டம். நீந்துறதெல்லாம் இருக்கட்டும், அதோ அந்த கொடியில மாட்டிருக்கிற கொக்கை காப்பாத்து பார்க்கலாம். இப்ப பாரு. இப்ப என்ன சொல்ற? நீ வெறும் தண்ணியில மட்டும்தான் இருக்க முடியும். நான் தண்ணியிலயும் இருப்பேன், தரையிலயும் இருப்பேன். இனிமே என்கிட்ட வேலையை வச்சுக்காத. என்ன பிங்கு, இவ்வளவு நேரம் எங்க போனேன்? நான் பக்கத்து ஏரியில மீனை பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தப்ப என் கால் மாட்டிக்கிச்சுங்க. அப்புறம் என்னாச்சு? நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என் காலை எடுக்கவே முடியல. நல்ல வேளையா அந்த ஏரியில இருந்த ஒரு ஆமைதான் என்னை காப்பாத்துச்சுங்க. அப்படியா? நீ அவருக்கு நன்றி சொன்னியா? இல்லையே. என்ன இப்படி சொல்ற? நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது நம்ம கடமை இல்லையா? ஆமாங்க. நன்றியை உடனே சொல்லணும். வா போலாம். சரிங்க. இதோ இவர்தான் என்ன காப்பாத்தினவரு. நண்பா, உங்களைத்தான் நண்பா. என்னையா? ஆமா, என் பேர் டாங்கோ. இவங்க என் மனைவி பிங்கு. ஓ, நீங்களா? என் மனைவியை நீங்க காலையில காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எத்தனையோ பேரை காப்பாத்துறேன். இனிமே நாம நண்பர்கள். என்னென்ன? நீங்க ஏன் நண்பர்களா? உங்களையே உங்களால காப்பாத்திக்க முடியல, நீங்க ஏன் நண்பர்களா இருந்து என்ன செய்ய போறீங்க? மன்னிக்கணும், நாங்க கிளம்புறோம். இங்க கவனிங்க ஆமைகளா, இனிமேலும் தாமதப்படுத்தாம சீக்கிரம் போனாதான் நம்ம சந்ததிகளை காப்பாத்த முடியும். என்ன சொல்றீங்க? இவ்வளவு நாளா வாழ்ந்த இடத்த விட்டு போக கஷ்டமா இருக்குப்பா. ஆமா, டிங்கு பையன் எங்க? தோ வந்துட்டேன். டிங்கு, இது வரைக்கும் மழை வராதனால நாம எல்லாரும் இந்த ஏரியை விட்டு போனாதான் உயிர் பொழைக்க முடியும், நம்ம கூட்டத்தையும் காப்பாத்த முடியும். சீக்கிரம் கிளம்புப்பா. என்ன டிங்கு யோசிக்கிற? என்ன இப்படி சொல்றீங்க? 300 வருஷமா வாழ்றீங்க. கோடைக்காலம் மழைக்காலம் இப்படி மாறி மாறி தானே வருது. சில வருஷம் மழை இல்லாம கூட நம்ம வாழலையா? அந்த காலம் மாதிரி எல்லாம் இப்ப இல்லப்பா. மழை எப்ப வரும்னு சொல்லவே முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? இவன் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான். கிளம்புங்க பெரியவரே, போவோம். வாப்பா டிங்கு. அப்ப கிளம்பிட்டீங்க, இனி திரும்பி வரவே மாட்டீங்க. சரி, எல்லாரும் வாங்க. ஓ,
போங்க போங்க, இனி இந்த ஏரி எனக்கும் இந்த மீன்களுக்கும் தான் சொந்தம். மீனே, மீனே, எங்க போச்சு இந்த மீன்? என்ன செய்யறது? ஏரியில இருந்த தண்ணியும் வத்தி போச்சே. தாங்க முடியலையே, இங்கேருந்து எப்படி போறதுன்னு தெரியலையே. பறவைகளே, பறவைகளே, நம்ம கூட்டத்தோடயே போயிருக்கலாம். பறவைகளே, கீழே பாருங்க, இங்க பறவைகளே. ஆ ஆ ஆ பறவைகளே, இங்க பாருங்க, பறவைகளே, பறவைகளே, இங்க பாருங்க, பறவைகளே. என்னங்க அதோ அங்க பாருங்க, அன்னைக்கு என்ன காப்பாத்தின ஆமை மாதிரி தெரியுதுல்ல? ஆமா, அவரை போலதான் இருக்கு. வா பார்க்கலாம். பறவைகளே, இங்க பாருங்க. வணக்கம் ஆமையாரே. ஓ, நீங்களா? என்ன ஆமையாரே, நீங்க மட்டும் இங்க தனியா இருக்கீங்க? ஆமா, அவங்க கிட்ட போகணும். எனக்கு உதவி செய்வீங்களா? கண்டிப்பா உதவி செய்வோம். உங்க கூட்டத்தை வெகு தொலைவுல பார்த்தோம். அப்படியா? என்னை இங்கிருந்து தயவு செய்து காப்பாத்துங்க. என்ன கூட்டிட்டு போக யோசிக்கிறீங்களா? இல்ல இல்ல, உங்களை எப்படி கூட்டிட்டு போகிறதுன்னு தான் யோசிக்கிறோம். இங்க பாருங்க ஆமையாரே, எங்க 2 பேருடைய காலையும் நீங்க உறுதியா பிடிச்சுக்கணும். உங்களை தூக்கிக்கிட்டு பறந்து போய் உங்க கூட்டத்தோட உங்களை சேர்த்துடுறோம். சரி சரி, வாங்க. பிடிச்சுக்கோங்க, போலாம். என்ன தயாரா? தயார். என்னாச்சு ஆமையாரே? ஏதாவது அடிபட்டுருச்சா? ஐயோ அம்மா, என்ன இப்படி செஞ்சிட்டீங்க? மன்னிக்கணும் ஆமையாரே, இப்படி நடக்கும்னு நாங்க நினைக்கவே இல்ல. இன்னொரு யோசனை இருக்கு. என்ன செய்ய போறீங்க? இங்க பாரு பிங்கு, நாம 2 பேரும் இந்த கம்ப நம்ம தோல்ல வச்சதும் ஆமையார் அதை பிடிச்சு பாரு. நம்ம 3 பேரும் பறந்து போலாம். சீக்கிரம் கிளம்பும். ஆமையாரே, கம்ப பத்திரமா பிடிச்சுக்குங்க. எங்களை மன்னிச்சிருங்க ஆமையாரே. என்ன கீழே போட்டுறாம ஒழுங்கா கூட்டிட்டு போயிடுவீங்களா? என்ன ஆமையாரே இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்க கடமை இல்லையா? இப்ப என்னங்க செய்யறது? என்ன விட்டுட்டு போயிடலான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல இல்ல, கடைசியா ஒரே ஒரு யோசனை இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். என்ன சிக்கல்? உங்களாலதான் கொஞ்ச நேரம் கூட பேசாம இருக்க முடியாது. அதான். இல்ல இல்ல, பேச மாட்டேன். தயவு செய்து சொல்லுங்க. கவனமா கேளுங்க. இந்த கம்ப நானும் என் மனைவியும் கால்ல பிடிச்சுக்கிறோம். இந்த கம்போட நடுவுல நீங்க உங்க வாயால நல்லா கவ்வி பிடிச்சுக்கிட்டா உங்க கூட்டத்துல கொண்டு போய் உங்களை சேர்த்துருவோம். சரி சரி, சீக்கிரம் வாங்க வாங்க, வந்து பிடிச்சுக்கோங்க. ஆமையாரே, தயவு செஞ்சு மேல போகும்போது பேசிராதீங்க, அப்புறம் கீழே விழுந்தா அடிபட்டுரும். டேய், அங்க பாருங்கடா, நம்ம டிங்கு பறந்து போறான்டா. ஆமையாரே, தயவு செஞ்சு பேசிராதீங்க, நாம இப்ப இறங்க போறோம். ஆமா, நீங்க எதுவும் பேசிடாதீங்க, கீழே விழுந்துருவீங்க. ஆமையாரே, பேசாதீங்க, அமைதியா வாங்க.
சொன்னா கேட்கல. வாங்க. ஆ. இங்க இங்க பாருங்க. ஹே டிங்கு வந்துட்டான்டா. அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்ல வேலைடா டிங்கு, மணல்ல விழுந்த. இதுவே பாறையில விழுந்திருந்த அவ்வளோதான், தூள் தூளா இருப்ப. நீங்க பேசக்கூடாத நேரத்துல பேசுனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க குக்கு நண்பர்களே. டிங்கு, நீ செய்யக்கூடாத செயலை செஞ்சதாலும் செய்ய வேண்டியதை முறையா செய்யாததாலும் நமக்கு கேடுதான் வரும்னு நம்ம கூட்டத்துக்கு நீ புரிய வச்சிட்டப்பா. சரி, நம்ம கிளம்பலாம் வா. ரொம்ப நன்றிப்பா. நாங்க கிளம்புறோமே யாரே. செய்த கல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும்.